வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர். நாங்கள் எப்படி இருக்கணும். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கோலோரெக்டல் சர்ஜரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் கடந்த 4 நாட்கள் நம்ம உடம்புக்கு வரக்கூடிய பாதிப்புகள் பார்த்தோம் அண்ட் அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். அதில் முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்ஜரி தான். ஸோ என்ன மாதிரியான அட்வான்ஸ்மெண்ட் சர்ஜரியிலலாம் வந்திருக்குன்றதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றி பேசுகிறதுக்காக நம்ம கூட சென்னை அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸோட கோலோரெக்டல் சர்ஜன் டாக்டர் வெங்கடேஷ் முனிகிருஷ்ணன் அவர்கள் இருக்காங்க. வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் டாக்டர். ஸோ கடந்த 4 நாட்கள் நிறைய பாதிப்புகள் பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் டாக்டர். அதில் ஒரு முக்கியமான பங்கு கண்டிப்பாக இந்த சர்ஜரிக்கும் இருக்குது. ஸோ இந்த கோலோரெக்டல் இந்த ஒரு ட்ராக்டுக்கு இருக்க ஒரு அந்த சர்ஜரி ப்ராசஸ் எல்லாம் என்னென்ன இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். ஓகே, நீங்கள் ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா the most commonly used technique is an open surgery. ஸோ பெருங்குடல் மற்றும் மலக்குடல் பிரச்சனைகளுக்கு ஓப்பன் சர்ஜரி யூஸ் பண்ணலாம். பட் இப்போ ரீசெண்ட் அட்வான்ஸஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இப்போ கீஹோல் சர்ஜரி, கீஹோல் சர்ஜரி கேன் பி லாப்ராஸ்கோபி ஆர் மோர் ரீசென்ட்லி ரொபாட்டிக் சர்ஜரி which is widely practiced at Apollo main hospital because it's the only center தமிழ்நாட்டில் இப்போதைக்கு ரொபாட் யூஸ் பண்ணுறது. But that sounds very thrilling, doctor. And in the Chennai Apollo, we've had it for more than 3 years now. More than 1,000 operations have been done with good results. Okay. So keyhole surgery in pathina, inner difference in pathina, open surgery and keyhole surgery. Open surgery பெருசாக கட் பண்ணி பர்டிகுலர்லி மலக்குடல் பெருங்குடல் பிரச்சனைகள் பெருசாக கட் பண்ணி பாதிக்கப்பட்ட பகுதியை எடுக்கிறது, அதுக்கப்புறமா அதை தச்சுட்டு அப்புறம் அப்டமன் க்ளோஸ் பண்ணோம். என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா பெரிய கட்டுனால வலி ஜாஸ்தி இருக்கும் கண்டிப்பாக. ஸோ பெரிய ஊண்டுனால ஊண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கலாம். இம்மீடியட் பீரியட் டைமில் பார்த்தீங்கன்னா வலி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால பேஷண்ட் மூமெண்ட் கம்மியாகிடும். மூமெண்ட் கம்மியானால் என்ன ஆகுனாக்கா மூச்சு இழுத்து விடுறதுக்கோ அதனால் நல்லா ப்ரீத் பண்ண மாட்டாங்க. அதனால செஸ்ட்டில் லங் இன்ஃபெக்ஷன்லாம் வரல வாய்ப்பு ஆப்ரேஷன் பிறகு. அதனால் அது இல்லாமல் இப்போ ஓப்பன் சர்ஜரியில் நிறைய டிஷ்யூ ஹேண்டில் பண்ணும். ஒரு பக்கம் குடல்லாம் தள்ளி அந்த பகுதியை எடுக்கிறதுக்கு. ஸோ எனி ஹேண்ட்லிங் வில் இன்க்ரீஸ் இந்த குடலில் தூங்க போயிடும், ஐலியஸ் சொல்லுவாங்க. ஸோ ஹேண்ட்லிங் எனி டிஷ்யூ எனக்கு பிடிக்காது குடலுக்குலாம். ஸோ நம்ம அதெல்லாம் ஒரு பக்கமாக தள்ளிட்டு தான் ஆப்ரேட் பண்ணோம். ஸோ அது பண்ணும்போது அந்த ஹேண்ட்லிங் பண்ணும்போது அதெல்லாம் கொஞ்சம் ஐலியஸ்ன்றது காமன். அதனால் ரிக்கவரி குடலோட நார்மல் ஃபங்க்ஷனுக்கு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணோம்னாக்கா யூ இன்க்ரீஸ் தி ஹாஸ்பிட்டல் ஸ்டே. ஹாஸ்பிட்டலில் நிறைய நாள் இருந்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் வரலாம், காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு. கண்டிப்பாக புரியுதுங்களா? ஸோ தோஸ் ஆர் தி திங்ஸ் வித் ஓப்பன் சர்ஜரி. பட் ஸ்டில் இட் கேன் பி எஃபெக்டிவ். அது சப்போஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது ஆப்ரேஷன், ஒரு ஆள் கட்டி இருக்குது, அது ரொம்ப ஒட்டிக்கிட்டு இருக்கு, அதை கீஹோல்ஸில் பண்ண முடியல, ஓப்பன் பண்ணி தான் பண்ணணும். புரியுதுங்களா? பட் இன் ஜென்ரல் த டெண்டன்சி இஸ் டு இந்த மாதிரி பிரச்சனை குடல் பிரச்சனைகள் இருந்தால் இஸ் டு டூ கீஹோல் சர்ஜரி. ஏன்னாக்கா சிறு சிறு துவாரங்கள் வயிற்றில் போட்டு கேமராவை உள்ள விட்டு லாங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலமாக இந்த பாதிக்கப்பட்ட பகுதியை எடுத்துடுறோம். பட் இந்த அது லாப்ராஸ்கோப்பிலும் ஒரு கேமரா இருக்கும், அவர் அசிஸ்டன்ட் பிடிச்சிப்பாரு. அது இல்லாமல் சில துவாரங்கள் போட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணோம். அது கொஞ்சம் நம்ம 4 மணி நேரம் 5 மணி நேரம் நின்று இல்லை 8 சில டைம் 7-8 ஹவர்ஸ் கூட ஆகலாம். பண்ணி இந்த லாங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலம் பண்ணலாம். அது இட்ஸ் நாட் வெரி எர்கனாமிக், இன்னும் கம்ஃபர்டபுள் கிடையாது. 8 மணி நேரம் 9 மணி நேரம் கழிச்சு ஆப்ரேட்லாம் பண்ணிட்டு அந்த பகுதி எடுக்கும் போது தான் டயர்ட் ஆகிடும். பட் எல்லாம் அஃப்கோர்ஸ் ட்ரைனிங் அதெல்லாம் பழகிடுச்சு. பட் தி குட் திங் அபவுட் லாப்ராஸ்கோபி இஸ் இட் இஸ் been there for ஒரு 10-15 வருஷமா we have been using it. Good. You can smaller cut. அதனால நம்ம ஸ்பெசிமன் ஏதாவது எடுக்கணும்னா சின்ன கட் போட்டு எடுத்துடலாம். அண்ட் பெரிய கட்டு கிடையாது, அதனால ரிகவரி இஸ் குவிக்கர், இன்ஃபெக்ஷன் ரேட் இஸ் லெஸ். ஹர்னியா பெரிய கட் போட்டீங்கன்னா அது வீக்காக இருந்துச்சுன்னா அது ஹர்னியா வரும். அந்த சின்ன கட்னா சான்ஸ் கம்மி. ஸோ அதனால இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் குவிக்கர் ரிகவரி, டிஸ்சார்ஜ் ஃப்ரம் ஹாஸ்பிட்டல், காஸ்ட் எஃபெக்ட் எல்லாமே லாப்ராஸ்கோபியில் இஸ் ஆல்ரெடி ப்ரூவன் அண்ட் இட்ஸ் மோர் ஆர் லெஸ் தி ஸ்டாண்டர்டைஸ்ட். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ. ஸோ இந்த காலகட்டத்தில் லாப்ராஸ்கோபி ஷுட் பி மோர் ஆர் லெஸ் ஆஃபர்ட் அஸ் ஸ்டாண்டர்ட். சரிங்களா? இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்து ரொபாட்டிக் சர்ஜரி வந்திருக்கு. என்னதுன்னா சார் எதாவது நல்லா பண்ணுறீங்களா அது எதுக்குன்னு கேட்கலாம். பட் சர்ஜிக்கல் அந்த டெக்னிக் அண்ட் ஆல்சோ எக்யூப்மெண்ட் ஹஸ் ஆல்வேஸ் சேஞ்ச் அண்ட் எவால்வ்ட். ரொபாட்டிக்னு பார்த்தீங்களா இட் இஸ் உடனே பேஷண்ட் கேட்பாங்க, என்ன சார் ரோபோட் ஆப்ரேஷன் பண்ணால் நீங்கள் தேவையான்னு கேட்பாங்க. அது அப்படி கிடையாது.
ரோபாட் இஸ் அ இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே. அதை நம்ம சர்ஜன் வந்து அதை உட்காந்து அதை வந்து ஆப்ரேட் பண்ணணும், ஓகே, செயல்படுத்த வைக்கணும். நம்ம என்ன மூவ்மெண்ட் பண்ணுறோமோ அதை பண்ணணும், ஆனால் அது ப்ரிசைஸாக பண்ணணும். ஓகே. ஸோ அந்த பார்த்தீங்கன்னாக்கா அந்த சிஸ்டம் என்பது ஒரு கான்சோல் இருக்கு. இந்த கான்சோல் இது மாதிரி நான் உட்காந்துக்கிட்டு அதில் 3D விஷன் இருக்கு. ஸோ ஐ கேன் see what is happening inside the abdomen with my camera in 3 dimensions. ஓகே. ஸோ ஓப்பன் சைடில் என்ன விஷன் கிடைக்குது அது கிடைக்கும். லேப்ராஸ்கோப்பியில் நமக்கு கிடைக்காது. இப்போ 3D கேமராஸ்லாம் வந்திருக்கு லேப்ராஸ்கோப்பியில், ஓகே, பட் not as effective as the robotic system. surgery. Okay. And you get 10 times magnification. And also there is come tremor filtering. இப்போ நம்ம என்ன மூவ் பண்ணோம்னா நம்ம என்ன கொஞ்சம் லைட் ட்ரெமர் இருக்கும் என்ன இது பண்ணாலும். அந்த பட் இந்த robotic instrument அந்த ட்ரெமர் ஃபில்டரிங் இருக்கு. ஓ, ஓகே. ஸோ பேசிக்லி இட் பி வெரி ப்ரிசைஸ். நம்ம என்ன மிஷின் ஃபில்டர் பண்ணி அந்த ப்ரிசைஸ் மூவ்மெண்ட்டை மாத்திரம் காட்டும். புரியுதுங்களா? அதுவும் இல்லாமல் நல்லா கம்ஃபர்டபுளாக என்ன ஆமை ரெஸ்ட் பண்ணிட்டு ஸோ ஐ டோன்ட் கெட் டயர்ட். 7 hours 8 hours நான் உட்காந்துட்டு பண்ணுறேன். அதனால் இம்பார்ட்டன்ட் 7 hours ஆப்ரேஷன் பண்ணி அந்த கரெக்டாக அந்த டியூமர் எடுக்க போகிறோம்னா அந்த எண்ட் ஆஃப் தட் பீரியட் ஆல்சோ ஐம் நாட் டயர்ட் பிகாஸ் ஐம் சிட்டிங், ஐம் யூசிங் மை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பை சிட்டிங், விச் இஸ் அந்த ரோபாட்டோட அதோட ஆர்ம்ஸ்ன்னுவாங்க, அது அந்த ஆர்ம்ஸ் மூலமாக அதை போய் உள்ளே பண்ணுது. ஸோ தட் இஸ் ஆல் மெக்கானிக்கல். புரியுதுங்களா? அதுவும் இல்லாமல் இதில் என்ன முக்கியமான அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா கேமரா அசிஸ்டன்ட் கிடையாது, டாக்டரோட கண்ட்ரோலில் இருக்குது. அது ஏன் யூஸ்ஃபுல்னாக்க ஒரு இடத்துல ஆப்ரேட் பண்ணிருக்கேன் நான் என் ஃபீல்டில் வந்து நான் நெக்ஸ்ட் இந்த இடம் லைட்டாக இந்த ரைட் சைடில் மூவ் பண்ணால் என் அசிஸ்டன்ட் சொல்லணும் நான் இங்கே பாரு தம்பியோ. அன்லெஸ் யூ ஆர் வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட் சர்ஜன் அசிஸ்டன்ட் தட் இஸ் ஓகே. பட் இஃப் யூ ஹேவ் லாட் ஆஃப் ட்ரைனீஸ் உங்க கூட வேறு ட்ரெயின் பண்ண வரவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியான அவங்களெலாம் வந்து நீங்கள் நிறைய சொல்ல வேண்டியது இருக்கும். பட் திஸ் இஸ் மோர் குவிக்கர் எஃபெக்டிவ் பிகாஸ் ஐ கேன் மூவ் வேர் ஐ வாண்ட் டு அண்ட் டூ இட். ஓகே. புரியுதுங்களா? ப்ளஸ் ஆல் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் லேப்ராஸ்கோபி ஏன்னாக்கா சின்ன துவாரங்கள் போட்டு பண்ணுறோம், கட்டெல்லாம் ஸ்மால், அதனால் குவிக்கர் ரிகவரி. மோர் இம்பார்ட்டன்ட்லி ரெக்டல் கேன்சர் அண்ட் பெல்விக் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னாக்கா ரெக்டம் சுற்றி முக்கியமான நரம்புகள் போகுது. நரம்புகள் தான் நம்ம முந்தானே டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த நரம்புகள் தான் மோஷன் கண்ட்ரோலுக்கும் யூரின் கண்ட்ரோலுக்கும் செக்ஷுவல் ஃபங்க்ஷனுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த நரம்புகளில் வந்து ரெக்டல் கேன்சர் எடுக்கிறது இல்லாமல் இந்த நரம்புகளும் நம்ம ப்ரிசர்வ் பண்ணி பத்திரமா பார்த்துக்கிட்டோம்னாக்கா அவுட்கம்ஸ் சர்ஜரிலாம் பண்ணிங்க சார் என்னால் உடல் வச்சுக்க முடியல, இல்லைன்னா என்னால் யூரின் கண்ட்ரோல் பண்ண முடியல, இட்ஸ் நாட் அ குட் அவுட்கம் ஃபார் த பேஷண்ட். ஏன்னா கேன்சர் ட்ரீட்மெண்ட் ஹஸ் பிகம் ஸ்டாண்டர்டைஸ்ட். வி ஆர் கோயிங் டு த நெக்ஸ்ட் லெவல். இந்த மாதிரி அவுட்கம்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப்டர் ஆப்ரேஷன் ஜார் கிடச்சிச்சு சார் ஆனால் நான் என்னால் நார்மல் உடலை வச்சுக்க முடியலன்றது வந்து இட்ஸ் பெரிய விஷயம் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் ஆல் ஏஜஸ். ஸோ ஐ திங்க் இட் இஸ் we are at that level now. We are going to the next level of giving a better outcome to. அதுக்கு எப்படி இந்த robotic system யூஸ்ஃபுல்லாக 10 times magnification, stable platform, identificationலாம் ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ we are seeing and also மல்டி ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம லேப்ராஸ்கோப்பியில் நீங்கள் சப்போஸ் சின்ன பாயிண்டில் ப்ளீடிங் ஏதாவது வச்சுக்கனாக்கா ரத்தம் கசி எதுவும் ஆப்ரேட் பண்ணும்போதுனாக்கா அதை எடுத்துகிட்டு வேற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம அதை காட்ரைஸ் பண்ணலாம், ஸ்டாப் பண்ணலாம். பட் ரொபாட்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் கிராஸ்பர்லேயே உங்களுக்கு அது வந்துடும். புரியுதுங்களா? நம்ம அதிலேயே கிராஸ் பண்ணி மூவ் பண்ணிட்டு அதிலேயே வந்து உங்களுக்கு ப்ளீடிங். ஸோ அதனால் இட்ஸ் வெரி எஃபெக்டிவ். நீங்கள் டைம் வேஸ்ட் கம்மி. புரியுதுங்களா? அண்ட் இட்ஸ் ஆல்சோ குவிக்கர். ஸோ இஃப் யூ ஹேவ் அ குட் சர்ஜன் வித் அ குட் பிளாட்ஃபார்ம் அண்ட் குட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆப்ரேஷன் பேக் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடும், எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ப்ரிசர்வேஷன், நாட் ஓன்லி கேன்சர் கிளியரன்ஸ் பட் ஆல்சோ குட் ஃபங்க்ஷனல் அவுட்கம். புரியுதுங்களா? தோஸ் ஆர் தி அட்வான்டேஜ் ஐ சி எவால்விங்.